எல்லாரும் தயாரா இருங்க. நாங்க வைக்க போற போட்டிகள் எல்லாம் நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேலை தோத்தீங்கன்னா உங்க உயிர் எங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கிளம்புங்க. எவ்வளவு பெரிய கேம்லாம் விளையாண்டுருக்கோம். இதை நம்மளால முடிக்க முடியாதா? இந்த கோட்டுல இருந்து அந்த கோட்டுக்கு தானே போகணும். போய் காட்டுறா. இதான் நமக்கு என்ன நேரம். எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் அந்த ஃபினிஷ் லைன் கிட்ட போறோம். Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல ப்ளே பண்ண போற கேம் ஸ்குவிட் கேம். இவனுங்களாம் பார்க்க மட்டும்தான் அமைதியா இருப்பானுங்க, ரொம்ப மோசமானவனுங்க. இவன் யாரா தாடி வச்ச சைனாக்காரன் மாதிரி இருக்கான். அச்சோ, இவனுங்களை பார்த்துட்டு லாபிக்குள்ள போக மறந்துட்டேனே. டைம் வேற முடிய போகுது. சீக்கிரம் ஓடுற இல்லைன்னா மேட்சை நம்மள விட்டு போயிடுவானுங்க. ஜஸ்ட் மிஸ். கரெக்டா உள்ள வந்தாச்சு, நம்ம கரெக்டா போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன? அது பிக் யுவர் டீம், பிளேயர்ஸ் ஆர் காட்ஸ். ரெண்டு டீம்ல நம்ம எது வேணுமோ போகலாம். நம்ம இப்போ கார்ட்ஸாக போக முடியாது, காசு கேட்குது அதுக்கு. அதனால நம்ம பிளேயரே சூஸ் பண்ணிக்குவோம். இன்னைக்கு இந்த ஸ்குவிட் கேம்ல நம்ம மட்டும் விளையாடல, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா 44 பேர் விளையாட போறாங்க. இதுல இருந்து ஒருத்தர் தான் வின் ஆக முடியும். அந்த வின் ஆகிற ஒருத்தருக்கு நமக்கு மேல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா மணி கிடைக்கும். வெல்கம் பார்ட்டிசிபேட்டர் டு ஸ்குவிட் கேம் மேட்ச். எல்லா போட்டியிலையும் வெற்றி பெற்று கடைசி ஒரு நபரா நின்று அந்த கிராண்ட் பிரைஸை வின் பண்ணுங்க. அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். என்னானாலும் சரி இந்த போட்டியில வின் பண்ணி காட்டுவேன். உங்களில் ஒருவர் கண்ணாடியை உருவாக்குபவர். அந்த ஒருவர் இவர்தான். எந்த கண்ணாடி உண்மையானது போலியானது என்பதை இவரால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இவன் தான் இந்த கேம்ல ரொம்ப முக்கியமானவன் போல. டோர் ஓபன் ஆகுது, உள்ள போக வேண்டியதான். உள்ள போயிட்டு போட்டோ எடுக்கணுமா? யாருக்கிட்ட போட்டோ எடுக்கிறது? போட்டோகிராஃபர் யாரும் நிற்கிறாங்களா? யாரையும் காணோம். இது என்னடா மிஸ்ஸுன்னு? இங்கே பாருங்க, இதுதான் ஃபோட்டோ மிஸ்னா. அது மேலே ஏறி நின்று நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. அட்டனன்ஸ் தனக்கும் போடுற மாதிரி இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் போல. என்ன திடீர்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கடா ஓடுறீங்க? டே சொல்லிட்டு போங்கடா, நானும் வரேன்டா. சரி, இவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம். எங்கேயோ ஓடுறானுங்க எல்லாரும். இது பின்னாடி போகணுமோ? எங்கே வந்திருக்கோம்? இந்த கேட்டெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்குவிட் கேம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் வேற என்ன? ரெட் லைட் கிரீன் லைட் ஏரியா தான். ஸ்குவிட் கேம்ல ஏகப்பட்ட கேம் இருக்கு. அதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெட் லைட் கிரீன் லைட் தான். ஆனா சீசன் 2 நான் பார்க்கல. பார்த்தனா அதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று சூப்பரா இருக்கும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஏதாவது சூப்பரான கேம் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லலாம். சரி, ஆரம்பிப்போமா? ரெட் லைட்னா ஓடணும், கிரீன் லைட்னா நிக்கணும். மாத்தி சொல்லிட்டேன். கிரீன் லைட்னா தான் ஓடணும் போல. ஓட ரெட் லைட் நின்று இன்னும் பட்டாசு வெடிக்கிற சத்தெல்லாம் கேக்குது. எவனோ ஆடி இருப்பான் போல. சுட்டு தட்டானுங்க. கிரீன் லைட்டா ஓடே நின்னாச்சு. இனிமே ஒரு இன்ச்சு ஆடணும். ஆடவே முடியாத மாதிரி சுட்டு தள்ளிடுவானுங்க. இவன் வேற நம்ம பக்கத்துலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். நமக்கு மேல ஒரு டைமர் ஓடுது பாத்தீங்களா? அந்த கவுண்ட் முடியறதுக்குள்ள நம்ம ஃபினிஷ் லைன் போகணும். இல்ல நம்மள சுட்டு தள்ளிடுவானுங்க. இந்த டைம் ஒருத்தன் கூட அடிவாங்கல. எல்லாம் உஷாரா விளையாடுறானுங்க. நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவன் வேற நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்டா கண்ணை வச்சுக்கிட்டு. எப்படி கரெக்டா நின்றுட்டுமல. எவனுமே இந்த டைம் அடிவாங்கல. இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி இருந்தவன் அவனுக்கு முன்னாடி இருந்தவனை கீழே தள்ளி விட்டான். பாவண்டா. இங்க இருக்க எவனையும் நம்ப கூடாது. நமக்கு பின்னாடி வர ஒரு அக்கா நின்றுகிட்டு இருக்கு. தள்ளி விட்டுருமோ? என்ன நம்மள தள்ளி விடுன்னு பார்த்தா நம்ம பக்கத்துல இருக்கவனை தள்ளி விட்டுருச்சு போல. அவன் கீழே விழுந்துட்டான். நம்ம இன்னும் கொஞ்சம் நவுந்து போய்க்கலாம். இல்லைன்னா வந்து தள்ளி விட்டுற போகுது. நம்ம பின்னாடியே வருது பாருங்க. எஸ், எப்படியும் நம்ம ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. இந்த கோட்டை தாண்டி வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டேன். இன்னும் நிறைய பேர் உள்ள நிக்கிறானுங்க. உங்களால முடியும். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. நம்ம அந்த முக்கியமான ஒருத்தங்க அந்த கிளாஸ் மேக்கர் இருந்தா தான் நம்ம அந்த டாஸ்க்கு வேற தாண்டி போக முடியும். அதுவும் நிக்கிறான் பாருங்க. டேய் நீ உள்ள வாடா, நீ தாண்டா ரொம்ப முக்கியம். வாடா 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 வாடா, இன்னும் கொஞ்சம் தூரம்டா. அப்பாடா, அவனும் உள்ள வந்துட்டான். அந்த கிளாஸ் மேக்கர் ரோல் நமக்கு கிடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இருங்க, இந்த பொம்மை கடியில் ஏதாவது வச்சிருக்கானுங்களான்னு பார்ப்போம். என்னடா ஒன்னையும் காணா? நான் வந்து பொம்மை கடியில் கட்டையெல்லாம் இருக்குமே, அதை காணான்னு சொன்னேன். சரி ஓகே, இதோட மண்டைக்கு மேலே ஏறியாச்சு. மண்டை மேலே ஏறி அது கொண்டையிலேயே நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. கமான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சீக்கிரம் உள்ள வாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன், அவனும் உள்ள வந்துட்டான். அவ்வளோதான், வெற்றிகரமாக இந்த லெவலில் நாங்களாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டானுங்க. இங்கே போருங்க, குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டானுங்க. ஆல்ரைட், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அது உங்கள் டாஸ்க் தான். இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்களா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணனால $44 அந்த பெட்டிக்குள்ள ஆட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இப்போ எடுக்க முடியாது. ஒரு ரவுண்டுக்கும் அது ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபைனல் ரவுண்டில் தான் நம்மளால எடுக்க முடியும். இன்னும் ரிமைனிங் 23 நம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 23 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் வின் ஆக போகிறோம். அந்த ஒருத்தர் நம்மளா இருக்கணும் இருந்தே ஆகணும். அடுத்த லெவலுக்கான டோர் ஓப்பன் ஆயிடுச்சுல. சரி உள்ள போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோமே. இந்த மிஷின் தானே. சரி இருங்க, இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். என்ன ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்குது? ஏமாத்தி விட்டானுங்கடா மாப்பிள்ள. நம்மளை ஏமாத்திட்டு எல்லாரும் முன்னாடி போயிட்டானுங்க. நமக்கு பின்னாடி வந்தோம்னா முன்னாடி கிராஸ் பண்ணி போயிட்டான். நம்ம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த இடத்துல ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்தால் போதும் போல. அடுத்த ரவுண்டுக்குலாம் தேவையில்லை. என்ன பிரச்சனைனா, நான் ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்க்கல.
இப்போ ஒருவேளை இதுக்கப்புறம் வரப்போகிற லெவல்ஸ்லாம் அதுலேருந்து ஏதாவது கொண்டு வந்துட்டானுங்கன்னா எப்பறம் விளையாடுறது? ஆஹா, சொல்லி வாய முடியல. இது ஏதோ புதுசு மாதிரி இருக்கு. இது சீசன் 2ல வர கேம் போல. இங்க பாருங்க, ரெயின்போ மாதிரி கலர்லாம் உறைஞ்சு வச்சிருக்கானுங்க. இதுல என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியலையே. கம்முனு சீசன் 2 பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கேம் விளையாண்டுருக்கலாமோ? இப்போ நீங்க ஒரு டீமா தான் விளையாட போறீங்க. உங்க டீமை நீங்க தான் உருவாக்கணும். இது உங்க மெமரி பவர்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம். உங்க டீம்மேட்ஸை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. குட் லக். டீம்மேட்ஸை சூஸ் பண்ணுமா? இங்க சோலோவா தான் விளையாடுறதுக்கு வந்தோம். டீமோட விளையாட வச்சிருக்கானுங்க. இங்க பாருங்க, ஏதோ கார்டெல்லாம் வச்சிருக்கான். நிறைய டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி விளையாடணும் தான் தெரியல. நமக்கு தெரியலன்னு என்ன, நம்ம டீம்மேட்ஸுக்கு தெரியும், நம்புவோம். அதனால நல்ல டீம்மேட்ஸா பிடிக்கணும். அங்க கொஞ்சம் பேர் நிக்கிறானுங்க, அவனுங்க கூட போய் நம்மளும் நின்னுக்கலாம். சார், நானும் உங்க டீமுக்கு வரேன். என்னடா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? சரி போ, நானே ஒரு டீமை உருவாக்குறேன்டா. என் டீமுக்கு வாங்க எல்லாரும். ஈக்காக்கா கூட காணாம, ஒருத்தன் கூட வரமாட்டானோ? இப்போ என்ன பண்ணுறது? அந்த டீமில் ஒருத்தன் வெளியே போயிட்டான். அந்த டீமில் நம்ம போய் சேர்ந்துக்குவோம். எப்படி அவன் வெளியே போனால் நான் உள்ளே வந்துட்டேன்ல. இப்போ 4 பேர் கரெக்டாக இருக்கும். போனவன் திரும்பி வராங்க. வந்தா உள்ளே விட்டுருவோமா? வெளியே ஓடுறா அவளுங்க. ஓகே, நமக்கு எப்படி இடம் கிடச்சிச்சு? அவள் தான், டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருக்கு அழகாக நடக்கிறாங்க. வாத்துக்கு பின்னாடி வாத்துக்குட்டிலாம் லைனாக நடக்கும்ல, அதே மாதிரி நடக்கிறோம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்துருச்சு போல. கீழே ஒரு ப்ளூ கலர் கார்டு இருக்கு பார்த்தீங்களா? அவன் கையில் ஒரு பிங்க் கலர் கார்டு இருக்கு. அதை வச்சு அடிக்கணும் போல. அந்த கார்டை வச்சு அடிச்சு அந்த கார்டை கமுத்தி விட்டான். எஸ், ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு முடிச்சாச்சு. இதுதான் டீம் ஒர்க்குங்கிற. நான் எதுவுமே பண்ணலடா, பண்ணதெல்லாம் அவனுக்கு தான். ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் வரும் போல. சரி, ஓகே, 2வது டாஸ்க் வந்துருச்சு. நமக்கு பக்கத்தில் இருக்கான்ல, அவனுக்கு வந்திருக்கு. இப்போ இது என்ன டாஸ்க்? ஒரே மாதிரி 2 கலர், ஒரே மாதிரி 2 கார்டு இருக்கும் போல. அது 2 கார்டையும் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ வேகமாக கொடுக்குறான். பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போலயே. இதில் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் ஒன்று தான், அதையும் கண்டுபிடிச்சிட்டான். டேய், வேற லெவல் ராணி. ஆனால் இந்த மாதிரி டாஸ்க் எனக்கு கொடுத்துறாதீங்களா. ஒரே ஒரு டைம் தான் கண்ணில் காமிச்சானுங்க. அதான் கரெக்டான கடலாம். அதை வச்சு கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தானா? இப்போ என்ன வரப்போதோ? கொஞ்சம் ஈஸியானது வந்தால் நல்லாயிருக்கும். இது என்னது? ஓ, அந்த ஸ்டார் நம்ம கிளிக் பண்ண மாட்டேங்குங்க. இதை விட ஈஸியான டாஸ்க் இருக்கவே இருக்காது. எனக்கு ஈஸியான டாஸ்க் வந்துருக்கு. அப்படியே கொடுப்போம். ஒரு 5 ஸ்டார் கிளிக் பண்ணணும் போல். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. கமான் சீக்கிரம் வா. இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான், 5 கொடுத்தாச்சு. நல்ல வேலை, ஈஸியான லெவல் வந்தனால ஈஸியாகவே முடிச்சாச்சு. கடவுள் இருக்காரா குமார்? எப்படா இதை முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல டாஸ்க்காக வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம பக்கத்தில் ஒரு குள்ளா போட்டிருக்குல்ல, அந்த அக்காவுக்கு வரும்னு நினைக்கிறேன் டாஸ்க். அதுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கு வந்துருச்சுங்க. 2 போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் பேட் மாதிரி டைப் பண்ணி கட்டுறாங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் அதை டைப் பண்ணணும் போல். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுக்கா, டைம் சுத்தமாக இல்லை. இப்போயே ஆல்ரெடி 26, 25, 24 டைம் முடிஞ்சிருச்சுன்னா நீ மட்டும் அவுட் ஆகும் மாட்டேன். கூட இருக்க நாங்களும் சேர்ந்து அவுட் ஆயிடுவோம். டீம்மேட் மொத்தமாக அவுட் ஆயிடுவோம். ஓகே, அது முடிச்சிருச்சு. ஃபினிஷ் லைனுக்கு போனோம். ஃபினிஷ் லைனுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னடா வானத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். ஓ, கீழே போட்டி நடக்குது. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மேலே கொண்டு வந்து விட்டானுங்க போல. சரி, இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு சேலஞ்ச். கீழே ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து இந்த போட்டியில் வின் ஆகுமா வின் ஆகாதா? ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வின் ஆகாதுங்கிறேன். ஒருவேளை அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா நீங்கள் கேட்குற கேமை நான் அப்லோட் பண்ணுவேன். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி தோத்துருச்சுன்னா சிம்பிள், இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக தொக்க தான் போகிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி டைமிங் நோட் பண்ணிட்டேனே. டைம் முடிஞ்சிருச்சு. எப்படி கதம் அவங்க கதை முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வந்தாச்சு லாபிக்கு தான். அடுத்தது போகிறது சூப்பரான மேட்சுக்கு தான். இப்போ நடந்து முடிஞ்ச போட்டிக்காக இப்போ டாலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பெட்டியில். ஆனால் என்ன ஆட் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசியில் வின் பண்ணணும். அப்போ தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். கீழே பாருங்க, நிறைய ஃபோட்டோ இருக்குது. இதில் நம்ம ஃபோட்டோ எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டேன். என் ஃபோட்டோ கண்டுபிடிச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தேன். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு போலியே. கரண்ட் போனதெல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கண்ணை வச்சு சுட்டுக்கிறானுங்க, கையில் அடிச்சுக்கிறானுங்க. அச்சோச்சோ, நம்ம மாட்டினோம், நம்மளே அடிச்சு கொண்டுருவானுங்க போல. இருட்டா வச்சு கதையை முடிச்சிடலான்னு பார்க்குறானுங்க இவனுங்க. நம்ம பக்கத்தில் வேற ஒரு அக்கா வருது. நவுதுக்கும். இன்னைக்கு நைட்டு எப்படி இவனுங்க கிட்ட நான் சர்வே ஆக போறேனே தெரியல. நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம எப்படி இன்னொருத்தன் அடிக்கிறதுன்னு தெரியல. கையில் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஒருத்தன் கையில் அடிக்க முடியுது, ஆனால் திரும்பி அவனையும் அடிக்கிறான்டா. ஓடு சும்மா இருக்கு. அவனை போய் விட்டேன். அவன் வேற இனிமேல் துரத்தி அடிப்பானே. என்ன இந்த இருட்டுக்குள்ள எவன் எங்கிருந்து வந்து அடிக்கிறானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதான் இருட்டு அறையில் முரட்டு குத்தோ. எங்கடா இருந்து வந்து அடிக்கிறீங்க? எங்க இருக்கானுங்க? சரி, ஓகே, இந்த பெட்டு மேலே ஏறி நிற்கும். நல்ல வேலை, இங்கே யாரும் இல்லை. இங்கேயே சேஃபாக கொஞ்சம் நேரத்துக்கு நிற்போம். இந்த கரண்ட் வர வரைக்கும் இங்கே நிற்க வேண்டியதான். அங்கே ஒருத்தன் வரான். வந்த வேகத்தில் என்ன அடிக்கிறான்? நாயடா பொண்ணே ஒன்று லைட்டாக போட்டு விடுங்கடா. இவனுக்கு கிட்ட முடியலடா. எந்த பக்கம் இருந்து வரானுங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கே ஒருத்தன் மேலே சேஃபாக ரொம்ப நேரத்துக்கு நின்றுட்டு இருக்கான். அவனை மாதிரி கம்முன்னு நின்றுட்டு இருக்கணும். ஒருத்தனை தெரியாமல் அடிச்சிட்டேன். அவன் விடவே மாட்டேங்கிறான் என்ன. ஓகே, கரண்ட் வந்துரு. எஸ், கரண்ட் வந்துருச்சு. இனிமேல் பிரச்சனை இல்லை. எவனும் நம்மளை அடிக்க மாட்டான். கரண்ட் போன கொஞ்சம் கேப்பில் நம்மளை போட்டு தள்ளியிருப்பானுங்கடா. இருட்டுக்குள்ளே எவன் அடிச்சான்னு கூட தெரியல. இப்போ எதுக்கு இதில் அமௌண்ட் ஏறி இருக்கு?
ஓ இப்போ இந்த இருட்டுக்குள்ள நடந்த டாஸ்க்கும் ஒரு டாஸ்க் தானா? அடப்பாவிங்க, ஒருத்தனை போட்டு தள்ளுறது ஒரு டாஸ்காடா? நம்மள இருட்டுக்குள்ள எவன் அடிச்சான்? நான் அதை கவனிக்கவே இல்லை. இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியல. அடுத்தது என்ன டாஸ்க் கொடுக்க போறானுங்களோ அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. ஈஸியா கொடுத்தானுங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். முன்ன டீம் ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்தானுங்களே, அதில் நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் வந்துச்சு. அந்த மாதிரி டாஸ்க் வந்தா ஈஸியாக அந்த கேமை வின் பண்ணி அங்கே இருக்க அமௌண்ட் எடுத்துடலாம் நம்ம. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற டாஸ்க்லாம் கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. நம்ம இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு 40 பேர் நம்ம கூட வந்தாங்களா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் இப்போ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க எல்லாருமே காலி ஆகிட்டானுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற லெவலில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி இப்போ அடுத்த லெவலுக்கு என்ட்ரி ஆயாச்சு. இது என்னது முன்னாடி கலர் டோர்லாம் வச்சிருக்கானுங்க? இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. வெல்கம். ஒரு ரவுண்டுக்கும் ஒரு நம்பர் சொல்லப்படும். அந்த நம்பரை வச்சு தான் ஒரு ரூம்லயும் பிளேயர்ஸ் இருக்க போறீங்க. அதுக்கு கம்மியாவோ அதிகமாவோ இருந்தா அந்த ரூம் ஏத்துக்காது. ஒருவேளை நீங்க தப்பான எண்ணிக்கை கொண்ட ரூமில் இருந்தால் அந்த ரூமை விட்டு நேரம் முடிவதற்குள் மாற வேண்டும். இல்லையெனில் இந்த போட்டியில் இருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். என்னடா சொல்றீங்க? இது நம்ம நினைச்சா மட்டும் ஜெயிக்கிற கேம் கிடையாதுங்க. நம்ம கூட ஒரு சிலர் நிக்கிறானுங்களே, அவனுங்களும் நினைச்சா மட்டும் தான் இந்த ரவுண்ட்ல நம்ம வின் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை வச்சு சுத்தி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நம்மளை சுத்தி பாருங்க, கலர் டோரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. ஆனா என்ன கரண்ட் போயிடுச்சு. நம்பர் 4 அப்படின்னா ஒரு ரூமுக்கு 4 பேர் இருக்கணும். ஆனால் நம்ம பக்கத்தில் ஒருத்தனை கூட காணோம். அங்கே நிறைய பேர் போகிறானுங்க. அங்கே போவோம், இந்த ரூமுக்குள்ள போகலாம். டே வாங்கடா, எவனாவது என் பக்கத்தில் வந்து அப்படியே திரும்பி போயிட்டான். அங்கே 2 பேர் வரானுங்க, இந்த ரூமுக்குள்ள வாங்கடா, வர மாட்டேங்கிறீங்க. சரி அந்த பொண்ணு போதில்ல, அந்த ரூமுக்குள்ள போயிடலாம். ஓகே 2 பேர் உள்ள வந்தாச்சு, இன்னும் 2 பேர் வேணுமே. கமான். 2 பேர் வந்துட்டானுங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரூமுக்கான லாக்கர் இருக்கு, இதை ஆன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், இனிமேல் எவனாலையும் உள்ள வர முடியாது. டைம் முடிஞ்சிருச்சு, பட் ஐ எம் சேஃப். இந்த ரவுண்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த ரூமுக்குள்ள 4 பேர் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரூமை மட்டும் லாக் பண்ணாமல் இருந்தோம்னா வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் உள்ள வந்து பூந்துருவான். 5 பேர் இருந்தோம்னா 5 பேரும் இந்த ரூம்குள்ள வச்சு அப்படியே கொண்டுருவானுங்க. பக்கத்து ரூம்ல ஒரே ஒருத்தன் தனியா மாட்டிக்கிட்டான் போல. அவ்வளவுதான், அவனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிடுவானுங்க. அவ்வளவுதான், முடிச்சிட்டானுங்க. அங்க பாருங்க, அவன் மண்டை மட்டும் தனியா தெரியுது. நம்மளே நூலையில வந்தோம், கரெக்டா டைமிங் முடியும் போது ரூமுக்குள்ள வந்தோம். இவனுங்களும் உள்ள வந்துட்டானுங்க. கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனாலும் நம்ம கதை முடிஞ்சிருக்கும். ஆனா வெறும் 20 செகண்ட் தாங்க கொடுக்குறாங்க. அந்த 20 செகண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம டீமை பில்ட் பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் அதை எடுத்துக்கு வந்துட்டோம். ரவுண்ட் 2 மொத்தம் 3 ரவுண்ட் எடுக்குங்க இந்த இடத்துல. ஐயோ, ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் சின்ன 2 ரவுண்ட் இருக்கா. இப்போ என்ன நம்பர் வரப்போதோ தெரியலையே. நம்பர் 3. அப்போ 3 பேர் ஒரு ரூமுக்கு வேணும். இங்கே 2 பேர் போறானுங்க. அவனுக்கு கூட போய் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உள்ள வந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லாக்க போட்டு விடு. அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம். ஆனால் வெளியே நிறைய பேர் மாட்டிக்கிட்டானுங்க போல. வெளியே யாரும் நிற்கிறாங்க நம்ம டோருக்கு வெளியே. திறந்து விடலாமா? அங்கே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. கதவை திறக்கலாமா? டோன்ட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றதும் சரிதான். இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த டோர் திறந்தனா இங்கே உள்ள இருக்க 3 பேரும் சேர்ந்து செத்துருவோம். கொண்டுட்டானுங்க. ஆமாம் இருக்கு பார்க்க. ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு கடைசி வரைக்கும் கெஞ்சிருக்காங்க. ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தால் நம்மளும் சேர்த்து செத்துனா. இதெல்லாம் ரொம்ப மோசமான லெவலுங்க. ஒருவேளை நமக்கு பிடிச்சவங்க வெளியே இருந்து இந்த மாதிரி மாட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே 3rd ரவுண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்டில் வின் பண்ணிட்டோம்னா இந்த டாஸ்க் நம்ம முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாச்சு. இதுதான் ஃபைனல் ரூம். நின்றுச்சு. 4 பேர் வேணுமா ஒரு ரூமுக்கு? ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். நம்மளை பார்த்து யாராவது பின்னாடி வரானுங்களா? 2 பேர் வந்துட்டானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன். அவ்வளோதான், வந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணுங்கடா. லாக் போட்டாச்சு. ஆனால் உள்ள 5 பேர் இருக்கும். 5 பேர் நிற்கிறோம். அச்சோ சார் யாராவது வெளியே போங்க சார், ப்ளீஸ் சார் வெளியே போங்க, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து செத்துருவோம். 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. யாராவது வெளியே போங்க. 3, 2, 1. இன்னும் 5 பேர் நிற்கிறானுங்களே. 0 முடிஞ்சிச்சு. கடைசி 1 செகண்டில் ஒருத்தன் வெளியே போயிட்டாங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை தானே நமக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வந்தான். தலைவா யூ ஆர் கிரேட். உன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றி. பக்கத்தில் இருக்க மெசேஜ் பண்ணுறான் பாருங்க. தேங்க்ஸ், நான் உங்களை எப்பயும் மறக்க மாட்டேன்னு மெசேஜ் பண்ணுறான். டேய் அவனை கொன்னுட்டீங்கடா. நீங்கள் தான்டா கடைசியாக வந்தீங்க. அவன் எனக்கு முன்னாடி வந்தான்டா. அவனை வெளியே தள்ளி விட்டீங்களே, பாவண்டா. ஆனால் அவனே வெளியே போய் அவன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கான். கதை முடிஞ்சிச்சு. இந்த மேட்சும் முடிஞ்சிச்சு. கவலையாக இருக்குது. கவனம் நம்மளே வெளியே போயிருக்கலாம் போல. எஸ், இந்த ரவுண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். ஆனால் வின்னர் நம்ம கிடையாது. நமக்காக ஒருத்தன் வெளியே போய் அவன் உயிரை விட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான வின்னர். இன்னும் எத்தனை பேர் இருக்கும்? என்னையோட சேர்த்து 1, 2, 3, 4 பேர் தான் மொத்தமாகவே இருக்கும். ஒரு ரவுண்டு முடியும் போது இதில் அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ $125 இருக்கு. ஒருவேளை இந்த எல்லா மேட்ச்லையும் வின் பண்ணி கடைசியில் நான் தான் வின்னராக வந்தேன்னா இந்த எல்லா அமௌண்ட்டும் இப்போ நமக்காக ஒருத்தன் வெளியே போய் அவுட் ஆனா பார்த்தீங்களா, அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடிஞ்சால் மாற்றி விட்டுருவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கிறதே 4 பேர் தான். அந்த 4 பேர் ஒரே ரூமில் இருந்தது தான். அந்த 5ஆவதா ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் வெளியே போகாமல் இருந்திருந்தா அப்பயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். யாருமே ஜெயிச்சிருக்க முடியாது. ஆக்சுவலி அந்த ரவுண்டு முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் நம்ம மைண்ட்லேயே இருக்கான் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஆனால் இதே மாதிரி ஒரு பிளேஸில் தானே நம்ம டீம் அப் பண்ணி விளையாண்டோம். ஆனால் அங்கே வந்து ரெயின்போ மாதிரி கலராக கீழே உறைஞ்சி வச்சுருந்தானுங்க. இங்கே அப்படி இல்லை, ஏதோ பார்க் மாதிரி இருக்குது. என்ன பண்ண சொல்ல போகிறானுங்களோ தெரியலையே. வாட் இஸ் திஸ்? என்னது இது? ஏதோ ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஓ, இது அந்த குக்கீஸ் உடைக்கிறதுங்க. இப்போ மேலே இருக்க அந்த ஸ்டார் உடைக்கணுமா இல்லை நடுவில் இருக்க அந்த ஸ்டார் உடைக்கணுமா? ரெண்டுக்கும் நடுவில் ஒரு க்ரீன் கலர் லைன் போடணும் மாட்டுக்கு. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் கூட ஊசியை வச்சு உடைக்கணும்னு நினச்சேன். இவ்வளோ மொத்தமாக உடைக்க சொல்லியிருக்கானுங்க. அசால்ட்டாக உடைச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
ஆனால் இந்த மேட்ச் முடியல. ஓ இது சென்டரில் எடுத்து வைக்கணுமா? அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த ரவுண்டை நம்ம முடிச்சாச்சு. இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க. நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா குக்கீஸ்லாம் ஒரு சில கேம்ஸில் வருங்களே ரொம்ப ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரியல் குட் கேம்லேயே வந்து அது உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவானுங்க. இந்த கேமில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டானுங்க. அதுவும் நமக்கு நல்லது தான். கீழே 2-3 பேர் இன்னும் உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் உடச்சிட்டு மேலே வாங்கடா, அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இதை உடைக்கிறதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கீழே உடச்சதுலேயே பாருங்களேன், ட்ரையாங்கிள் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இருக்கிறதுலே ஸ்டார் தான் கஷ்டம். அந்த ஸ்டாரையே நம்ம ஈஸியாக உடச்சிட்டோம். ஆனால் இதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறானுங்க அவனுங்க. அவ்வளோதான், எல்லாரும் உடச்சிட்டானுங்க போல. ஓகே 1 2 3 4 பேருமே மறுபடியும் இந்த ரவுண்டில் சேவ் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டுக்கு 4 பேர் தான் போகிறோம். இன்னும் எத்தனை ரவுண்டு இருக்குன்னு தெரியலையே. அவ்வளோதான், நம்ம லாபிக்கு வந்தாச்சு. ஐ திங்க் நம்ம இந்த கேமோட எண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், அந்த பணப்பெட்டி நிறைய போகுது. இன்னும் ஒரு 2 மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சுன்னா அந்த பணப்பெட்டி நிறைஞ்சிடும். அங்கே நம்ம பக்கத்தில் இருக்க அந்த 3 பேருமே செத்துருவானுங்க. அப்புறம் நம்ம ஒருத்தர் தான் இருப்போம். ஈஸியாக அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எடுத்துடலாம். அதை எடுத்து நம்மளே வச்சுக்க போகிறதில்ல, நமக்காக ஒருத்தன் உயிர் விட்டான்ல அவனுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அதை வச்சு ஒன்றும் அவனாலையும் பண்ண முடியாது. கேமுக்குள்ளே ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது வாங்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஜெயிக்கணும். அடுத்த ரவுண்டு எப்படி வரப்போகுதோ. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான லெவல் இதுதாங்க. இங்கே பாருங்க, என்னன்னு தெரியுதா, கரெக்டான கண்ணாடியை கண்டுபிடிக்கணும். இதில் 2 சைடு ரூட் இருக்கா, அதில் ஒரு சைடு கண்ணாடி நல்லா இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அதில் காலை வச்சோம்னா உடஞ்சிட்டு கீழே விழுந்துருவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே தான் இருக்குது. ஓகே பை. ஆஹா, காசு கொடுத்து வாங்க சொல்கிறானுங்க. அது வேணாம். நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன். அது ஆஹா, டைமரை வேற ஆன் பண்ணிட்டானுங்களே. இன்னும் 1 minute 58 seconds தான் இருக்கு. யாராவது முன்னாடி போங்கடா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா. இப்போ இந்த கிளாஸை தாண்டி போகிறதுக்கு நம்ம கிட்ட 3 ரூட் இருக்கு. அந்த 3ல் 1 வந்து காசு கொடுத்து வாங்குறது, அது வேணாம், விட்டுருங்க. 2வது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாஸ் மேக்கர்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் அவன் வர வழியில் செத்துட்டான் போல. அவனோ செத்துட்டான், அதுவும் விட்டுருங்க. 3வது ரூட்டு, இங்கே 3 பேர் இருக்கானுங்க. இந்த 3 பேர்த்த முன்னாடி அனுப்பிவிட்டு கரெக்டானது எதுன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு பின்னாடி நம்ம சேஃபாக போகணும். அதுதான் நமக்கு இருக்க கடைசி சான்ஸ். இதோ இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸை கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிருமா. அப்படியே குதி பார்ப்போம் முன்னாடி. இங்கே ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு கோங்கிறான். டேய் நீ போடா, நான் ஏன்டா போகணும். ஐயோ அந்த பொண்ணு குதிச்சு செத்துருச்சு. செத்தனால நமக்கு இன்னொரு கண்ணாடி எதுன்னு ரைட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அவனும் கீழே விழுந்துட்டான். அடுத்ததும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் போகணும்னா நம்ம தான் போகணும். டே மொட்டை, அங்கடா வேடிக்கை பார்க்குறேன், நீ முன்னாடி போ. நீங்க போங்க ப்ரோ. இல்ல நீ போ. நீங்க தான் ப்ரோ பிளேயர் ஆச்சே, நீங்களே போங்க ப்ரோ. நான் ப்ரோ பிளேயர்னா நீ படா ப்ரோ பிளேயரா, நீயே முன்னாடி போ. நாங்க ப்ரோ. டே மொட்டை, போனா 2 பேரும் ஒண்ணா போலாம், இல்ல 2 பேரும் உடஞ்சிட்டு கீழே விழுவலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டைமிங் முடிய போகுது. 40 seconds வந்துருச்சு. இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் உடஞ்சிட்டு 2 பேர் கீழே விழுந்துருவோம். பையோ நானே போறேயா, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, கஞ்சப்பைய முன்னாடி போறதுக்கு பயப்படுறான். நான் போறேன்டா. ஆமா மொட்டையை சொல்லி முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் நம்ம ஒருத்தன் பின்னாடி மறைஞ்சு வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தனியாரில் போகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க, ஆக்கு பாக்கு போட்டு பார்ப்போம். ஆக்கு பாக்கு, வெத்தலை பாக்கு, ஜூம் பூம், இதான். ஆஹா, சோகையா மருகையா, டாட்டா பாய் பாய், முடிஞ்சிச்சு கதை. அந்த ரவுண்டில் நம்ம மட்டும்தான் கடைசியாக இருந்தோம். ஆனால் வின் பண்ண முடியல. இந்த கேமில் நம்ம ஸ்கில்லை மட்டும் வச்சு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. இவனுக்கு தான் நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. நீங்களும் என்ன ஏமாற்றிடாதீங்க. இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னிக்கு மாற கேம்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.